தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் அது. ஸோ என்னன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்கு தான் வந்து எப்படி தச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அதாவது ஒரு பிளவுஸுக்கு முன்கழுத்தும் பின்கழுத்தும் எம்மிங் பீஸ் இல்லாமல் எப்படி வந்து ரொம்பவே சுலபமாக தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக விலைக்கு அந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் அதை தாண்டி அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை முழுமையான ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் அதன் மூலியமா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா புகழும் முருகனுக்கே. எப்பவுமே நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால் எதுவும் இல்லை, எனக்குள்ள இருந்து முருகன் செயலாற்றுகிறார். அவரோட ஆசீர்வாதத்தோட நான் வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன், வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா நீங்க கடவுளுக்கு சொல்லிக்கோங்க, எனக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த வீடியோவோட தொடர்ச்சியா அந்த ப்ளூஸை எப்படி முழுமையா தச்சு முடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ அந்த நேற்று தச்சு அந்த நெக் ஃபினிஷிங் அதோட சேர்த்து அதை தவிர்த்து அதை வந்து நீங்க இப்போ வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தரேன், நீங்க பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் ஆசீர்வாதங்களும். ஸோ சின்ன பையனா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என்னோட பெரியவங்களா இருக்கக்கூடிய அக்காவா, அம்மாவா, அன்பு தங்கச்சியா, சகோதரனா, சகோதரியா இருந்து நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நேத்து கண்டினியூவா நம்ம அந்த வந்து நெக் ஃபினிஷிங் பண்ண அந்த பிளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் பிளவுஸ் முழுமையா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சந்தேகம்னா அதை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிறத விட, அவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பார்த்து ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறது ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட செயல்பாடுகள் உங்க எல்லாத்துக்குமே ஈஸியா புரியணுங்கிற வரையில வந்து இந்த வீடியோ வந்து அமைச்சிருக்கேன். ஸோ என்னடா அதிகமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நேற்றைய வீடியோவின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து முழுமையாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ நெக் லைனிங் எப்படி கொடுத்து அட்டாச் பண்ணி நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுற வீடியோவை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காட்டி ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். இந்த டாட் பிடிக்கும்போது வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து அகலம் எவ்வளோ பிடிக்கணுங்கிறத நம்ம வந்து மார்ஜின் போட்டிருப்போம். பட் டாட்டோட உயரம் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரண்ட் தட்லேயும் நம்ம வந்து அறுக்காத்து பேஸ் பண்ணி சென்டர் மடித்து விட்டு நம்ம வந்து ரெண்டுமே வந்து மார்ஜின் பண்ணிக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைக்கும்போது வேறு எந்த சந்தேகமுமே வராது. இப்போது 2 டாட் அளவும் உயரமும் கரெக்டாக வைக்கிறேன். இந்த டாட்டோட பிடிமான அளவு 1.25 இன்ச். இந்த டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வரைக்கும் வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய மாதிரி வராது, லேஸாக வந்து கிராஸ் பண்ணி தான் பிடிக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இல்லை, லேஸாக வளைஞ்சு தான் இருக்குது. அதனால் வந்து வளைச்சி தான் இதுக்கு வந்து டாட் வந்து பிடிக்கணும். முதல்ல 2 டாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டாட் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அந்த உயரம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்பவே மஸ்ட். உயரம் சரியாக இருக்கா, ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் வந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்குது. பிடிமான அளவும் கரெக்டாக இருக்கணும், அதே நேரத்தில் அதோட உயரமும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டுலேயுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி, சூப்பர், கரெக்டாக வந்திருக்குது.
அடுத்ததாக இந்த பிடிச்ச டாட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் கிராஸ் பண்ணி வெட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து பட்டி மடித்து கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த கீழே டாட் பகுதியில் வந்து அழுத்தம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து துணியை அப்படியே வச்சு நம்ம தைக்கும்போது வந்து கீழே பெஸ்ட் சைடில் வந்து அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்டி விட்டோம்னா அந்த அழுத்தம் வந்து இருக்காது. அதற்காகத்தான் நான் வந்து வெட்டி விடுவேன். இப்போ நடு டாட் போட்டுட்டேன். சென்டர் டாட் நடு டாட் ரெண்டையுமே பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து உட்காருது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் டாட் பிடிக்கக்கூடிய முறை. சும்மா கச்சா முச்சான்னு இல்லாமல் மடித்து போட்டால் அழகாக நீட்டாக வரணும். அந்த மாதிரி மடித்து போட்டு டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ சென்டர் டாட்லேருந்து 2 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த டாட்டை வந்து நான் முடிச்சிட்டேன். டாட் பிடிச்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஓகே, நம்ம சென்டர் டாட் பிடிச்சிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே நடு டாட் பிடிச்சிருக்கோம். பார்த்திங்களா? ஒரு சுருக்கமும் இல்லாமல் பாயிண்ட்டும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து இந்த டாட்டோட ஷேப் வந்து அமைஞ்சிருக்குன்னு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு கொண்ட ஒரு ப்ளவுஸ் இது. ஸோ நீங்கள் 36லேருந்து 37, 38க்குள்ளே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த டாட்டோட அளவுக்காண்டி சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இந்த 2 டாட்டையும் பிடிக்கிறேன். பிடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து உட்காந்துரும். ஸோ இதை வந்து நம்ம தான் வந்து அதை கரெக்ட் பண்ணணுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், எப்படி மடித்து போட்டாலும் அந்த நேராக வந்து அந்த ஷேப்பு வந்து காட்டணும். இதுதான் வந்து கரெக்டாக டாட் பிடிக்கக்கூடிய முறை. எளிமையாக நீங்கள் எல்லோரும் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத பின்பற்றினீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக ஃபினிஷிங்காக வந்து ப்ளவுஸ் தைக்க உங்களாலேயும் முடியும். பார்த்திங்களா, ரெண்டுமே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ மறக்காமல் இந்த எப்படி டாட் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு கமெண்ட்டை கொண்டு தட்டி விடுங்க. மறக்காமல் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் ஒரு லைக்கை போடுங்க ப்ரோ. சகோதர சகோதரிகளே, யாராக இருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இல்லாட்டாலும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். தயவு செஞ்சு லைக் கொடுங்க. இப்போ வந்து நான் டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டியை வந்து சேர்த்துருக்கேன். இந்த பட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ நேற்றைய வீடியோவிலே வந்திருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பட்டி வந்து ஆரம்பத்துலேருந்து முன்பகுதி கொக்கி பீஸ் சைட்லேருந்து ஆரம்பித்து சைடு பகுதியில் முடிச்சிருக்கேன். அதே போல் சைடு பகுதியில் எந்த இடத்துல வந்து இந்த பட்டி முடியுதோ அதே இடத்துலேருந்து நான் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு பட்டி ஜாயின் பண்ணி அதுக்கு வந்து ஓவர்லாக்னு வந்து போட்டாச்சு. இந்த ஓவர்லாக் போட்ட பிறகு இந்த பட்டியோட அமைப்பும் மேல் பாகத்தோட அமைப்பும் பாருங்கள் எப்படி கிராஸ் வந்திருக்குன்னு. இந்த ரவுண்டு ஷேப் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள், அழகாக உட்காந்துருக்குங்களா? இது தாங்க ஃபினிஷிங்குன்னு சொல்கிறது. டாட்டும் பிடிக்கணும். டாட் பிடிச்சி நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது அதை தனியாக நிற்கணும். டாட் பிடிச்ச இடம் வந்து இழுத்துக்கிட்டோ சுருக்கம் வந்துக்கிட்டோ இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே வடிவமைப்பில் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து முழுமையான ஃபினிஷிங் செய்யக்கூடிய முறை. அந்த மாஸ்டர் கிளாஸ் ஃபினிஷிங் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ் ஃபினிஷிங் உங்களுக்கும் வரணும்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து லட்சக்கணக்கான ப்ளவுஸ் நான் வந்து தைச்சிருப்பேன். இந்த 30-35 வருஷத்தில் அந்த லட்சக்கணக்கான ப்ளவுஸ் தைச்சி நான் வந்து பெற்ற என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 மினிட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் நல்லா புரியும்படியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கவனமாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. பாருங்கள், தச்சு முடித்து இந்த 2 முன்பாகத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சோம்னா பாருங்கள் எந்த இடத்துலையும் ஒரு பிசுறு இல்லாமல், ஒரு லூஸ் இல்லாமல், ஒரு டைட் இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த கப் ஷேப்பை வந்து தனியாக நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கிரேட் ஃபினிஷிங் அண்ட் மாஸ்டர் ஃபினிஷிங்னு சொல்லி இதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புளெலாம் இந்த மாதிரி ஃபினிஷிங்கை தான் வந்து விரும்புவாங்க. அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள்னால் விஐபி கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் விரும்புவாங்க. மோஸ்ட்லி பொட்டிக்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு நார்மலாக பண்ணக்கூடியது மோஸ்ட்லி 500-600 வரைக்கும் இது கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து சைடில் வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்ஜின் பண்ணிவிட்டு இந்த பட்டியோட முன்னாடி அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு பட்டியோட உயரம் இருக்கோ அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், மார்ஜின் பண்ணியிருக்கேன். அதை மார்ஜின் பண்ணி இப்போ வந்து இதை கரெக்ஷன் பண்ணி கீழே வந்து மடித்து விட்டுக்கலாம். கீழே மடித்து விடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு வந்து துணி இருந்தால் போதும். அதை விட அதிகமாக துணி தேவையில்லை. இப்போ வந்து அர்க்கத்து நல்லா தெரிகிற மாதிரி வெட்டி விட்டுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ ப்ளவுஸ் தைச்சாலும் 2 பாகத்தையும் ஒன்றா வச்சு அது கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து யாரும் ப்ளவுஸ் தைச்சாலும் அவங்களுக்கு வரணும். முன்பாகம் மட்டும் இல்லை, கை தைச்சாலும் 2ஐயும் ஒன்றா பார்க்கணும். அது எப்படிங்கிறத அடுத்து வரப்போகுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இப்போ வந்து 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம துணி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் மடித்து விட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு உள் பக்கமாக அண்ட் ஆல்சோ வெளியே தெரிகிறது 1/2 இன்ச்சு பட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த அளவாச்சும் வந்து வரணும். எதுக்காக வந்து இப்படி வந்து 1 இன்ச்சு துணி வச்சு 1/2 இன்ச்சு அதை மாற்றுறேன்னா, ஸோ இடுப்புக்கு வந்து எப்போவுமே வந்து க்ரீப்ங்கிறது ரொம்பவே முக்கியம். டைட்டாக கிச்சுன்னு வந்து உட்காரணும். அப்படி இல்லாட்டி வந்து ஷோல்டர் லூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி துணி வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பட்டி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அவசியமான ஒன்று, அவசியமற்றது எதுவுமே வந்து நம்ம வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய மேன்மையாக நீங்கள் வந்து டெய்லரிங் தொழிலில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நிறைய வந்து மேன்மையான விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும். அதை வந்து எப்படின்னு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறத கற்றுக்கோங்க, தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக யார் சொல்லித்தராங்களோ இல்லையோ, பட் நான் சொல்லித்தரேன், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா தைக்கணும் அப்படின்ட்டு. அழகாக அமைஞ்சிருக்குங்களா பாருங்கள். பட்டியோட அளவு ஒரு பாயிண்ட்டு கூட அதிகமாகவோ கம்மியாகவோ வரல, 2ம் ஒரே அளவு வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு முன்பாகத்துக்கு கொக்கி பீஸ், அதாவது கொக்கி மாற்ற பீஸ், வி பீஸ் இருக்கு இல்லையா, அதை அடிக்க போகிறோம். இதுக்கு வந்து 4லேருந்து 4.5 வரைக்கும் துணி வந்து எடுத்திருக்கேன். லைனிங் தான், லைனிங் வந்து கிராஸில் போட்டிருக்கேன். ஸோ கிராஸில் போடும்போது தான் இந்த கொக்கி பீஸ் வந்து நல்லா படிஞ்சு வரும். அதையே வந்து டபுளாக மடித்து போடுறேன். ஓகேங்களா. டபுளாக மடித்து போட்டு செஞ்சால் தான் கொக்கி பீஸ் வந்து இழுத்து மாட்டும்போது துணி வந்து நல்லா க்ரீப்பாக இருக்கும். கொக்கி வந்து லூஸ் விழுகாமல் கலண்டு வராமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து 4 துணி வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா. கீழேயும் மேலேயும் ஒரே போல் வந்து தையல் வந்து பிடிக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு வந்து நான் வந்து உள்ள பிடிமானத்துக்கு துணி வந்து பிடிக்கிறேன். அதை விட அதிகமாக தேவையில்லை. அதாவது அதிகமாகவும் பிடிக்காதீங்க, 1/4 இன்ச்சும் பிடிக்காதீங்க, 1/2 இன்ச்சும் பிடிக்காதீங்க, 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு பிடிங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க, என்னோடய ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் 100% வந்து உங்களுக்கு வந்து நன்மையாக தான் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இதை மடிச்சுக்கலாம். வி பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து க்ரீப்பாக வந்து அந்த வி பீஸோட அமைப்பு வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் வரணும். ஸோ அதை முதல்லையே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. தைக்கும்போதே முதல்ல தைச்ச தையல் வந்து உள்ளே வந்து மடைஞ்சி போயிடணும். அண்ட் ஆல்சோ மேலேயும் சரி கீழே கொக்கி பீஸ் வரும்போதும் சரி இதை கரெக்டாக வந்து முடியணும். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே போல் இருக்கணும். இப்போ வந்து வி வைக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மார்ஜின் பண்ணிக்கலாம். மேலே 1, கீழே 1, மிடில் 1, அந்த 2 மிடிலுக்கும் நடுவில் 1. ஓகேங்களா. மொத்தம் 5. ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்ம மார்ஜின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்ஜின் பண்ணி நம்ம வந்து வி பீஸ் அடிக்கும்போது
அதில் வந்து கொக்கியோட அளவுகள், கொக்கியோட வைக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாமே வந்து கேப் வந்து அதிகமாக விழுகாது. அதே நேரத்தில் வந்து கொக்கி மாட்டும்போது கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து எச்சு கம்மியாக வந்துருச்சுன்னா அது வந்து கேப் வந்து தெரியும். மிடில் வந்து கேப் தெரியறதுக்கு வாய்ப்பாக வந்து அமையும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே அளவில் ஒரே சீராக வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த வி பீஸ் வந்து கரெக்டாக வந்து அமையணும். ஓகேங்களா? இதில் எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம கரெக்டாக ஒன்று போல் செய்யணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கொக்கி மாற்ற பீஸ் வந்து நம்ம தைச்சிட்டோம். இதுக்குண்டான முழுமையான விவரங்கள் நான் சொன்னேன். முழுசாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து வந்து கொக்கி வைக்கக்கூடிய பீஸ். ஓகேங்களா? அடுத்து அதை வந்து நம்ம தைச்சிக்கலாம். கொக்கி வைக்கக்கூடிய பீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் துணி இருந்தால் போதும். இது இந்த பாகத்தோட இந்த ப்ளவுஸோட பின்கழுத்தோட துணி இது பாருங்கள். கரெக்டாக 1.25 இன்ச்சு இருக்குது. இதில் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே வந்து பிடிமானத்தில் போயிடும். மீதி உள்ளது பட்டியோட அளவு ஒரிஜினல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக நடு டாட் வரும்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு சுருக்கம் வச்சுக்கணும். அப்படி சுருக்கம் வைக்கும்போது நம்ம வந்து திருப்பி தைக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எப்படி வந்து சைடில் படிஞ்சிருக்கோ பாருங்கள், சைடில் படிஞ்சிருக்கா, இதே ஃபினிஷிங் வந்து நீங்கள் தைச்சி முடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து சைடில் படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி படிமானம் வந்து நம்ம வந்து கொக்கி வைக்கிற பீஸில் வச்சு தைக்கும்போது இந்த பாகம் வந்து இந்த முன்பாகம் வந்து இழுத்துட்டு போகாமல் செய்யாமல் சுருக்கம் வராமல் கரெக்டாக வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக, அதாவது கரெக்டாக ஊக்கமாட்டும் போது கரெக்டாக உடம்போடு ஒட்டிக்கிட்டு வரும். இல்லாட்டி ஒரு பக்கம் கழுத்து லூஸு இல்லாட்டி ஏதோ ஒரு சம்திங் ராங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கொக்கி வைக்கிற பீஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது. கொஞ்சம் அந்த ப்ளவுஸோட அந்த நடு டாட்லேருந்து மேலே வரும்போது கொஞ்சம் வளைவாக தான் வரணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கரெக்டான ஒரு அமைப்புன்னு நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தில் இது நாள் வரைக்கும் நான் இப்படி தான் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே வச்சு பார்க்கலாம். ஓகே, கொக்கியோட அளவு கரெக்டாக இருக்குது. இதை வந்து இன்னொரு முறையிலையும் வந்து நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும். இப்படி வந்து அடி பீஸை வந்து மறைச்சிட்டு அதற்கப்புறமா மேலே வந்து ஆல்ரெடி கொக்கி எங்கெங்கே நம்ம வந்து வைக்கணுமோ அதை மார்ஜினும் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ வந்து இடுப்பு பகுதியும் நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா அளவு ப்ளவுஸுங்கும் போது ஸோ இந்த மாதிரி தைக்கும் போதே வந்து நம்ம அளவுகள் வந்து வச்சுக்கணும். ஓகே, 2 பக்கமும் இப்போ அளவுகள் வச்சாச்சு. ஸோ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு அப்படிங்கிற போது இது நிறைய பேர்த்துக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பேக் தட்டு எப்படி வந்து கழுத்து ஃபினிஷிங் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு கீழே வந்து பட்டி வந்து எப்படி கொடுக்குறதுங்க பார்க்க போகிறீங்க. இப்போ பட்டி கொடுக்குறக்காண்டி நான் வெட்டக்கூடிய பகுதி வந்து கரவசம் வரக்கூடிய பகுதி. அதாவது வந்து நேர் துணி 1.5 இன்ச்சு அளவுக்கு துணி வச்சுருக்கேன். இதை மிடில் வந்து கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலாம். துணி பத்தாட்டி வேறு என்ன பண்ணுறது, ஜாயின் பண்ணி தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சாகணும். எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக துணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்ம தைக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். அதுதான் தையல் கலை. அதுக்கு பேர் தான் தையல் கலைன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கலை நுணுக்கமாக யோசித்து செய்யணும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சு அளவுக்கு உள்ளே பிரிக்கிறேன். ஸோ இந்த பட்டியோட அகலம் 1.25 இன்ச்சு இருக்குது அப்படிங்கும்போது வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சேன்னா மீதி வந்து 3/4 இன்ச்சு வந்து பட்டியோட ஒரிஜினல் அளவு வரும். கீழே வந்து கரவசம் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே வந்து நான் வீடியோவில் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா எப்போவுமே வந்து இது வந்து நெட்டு துணியில் கொடுக்கணும், கிராஸ் துணியில் கொடுக்கக்கூடாது. இடுப்பு வந்து லூஸ் கொடுக்கும். நெட்டு துணியில் கரவசத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து ஒரு க்ரீப் கொடுக்கும். ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த நெட்டு துணியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு. வேறு எந்த துணியும் வந்து பெஸ்ட்டு கிடையாது. ஓகே, இப்போது அதையே வந்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன தான் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தாலும்
உங்களுடைய தையல் கலையோட திறமையை வந்து அதை வந்து மேம்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உடனே வந்து நான் ஸ்டிச்சிங்லாம் பழகும்போது எனக்கு வந்து உடனே இந்த மாதிரிலாம் வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து கடவுள் எப்போவுமே உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்காருன்னு அப்படின்னு நம்புங்க. இப்போது ப்ளவுஸு சென்டரில் மடித்து போட்டு சைடில் பிடிமானத்தோட அளவோடு மடித்து போட்டு சென்டர் டாட், இந்த டாட் வந்து கரெக்டாக சென்டரில் பிடிமானம் வர மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம நெரிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து அளந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கரெக்டாக மிடில் பிடிச்சி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு க்ரீஸ் வந்து போட்டோம்னா தைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீஸ் வந்து விழுக்கும். இப்போ இந்த 2 டாட்டோட அளவு, அதாவது உயரமும் கரெக்டாக வரணும். டாட் பிடிக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் பிடிக்கிறேன். 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் பிடிக்கிறேன், அதை விட அதிகமாக இல்லை. எப்போவுமே பேக் டாட் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் பிடிக்கணும். ஓகே, 2 டாட்டோட உயரமும் கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த பேக் தட்லேயும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்போட அளவை மார்ஜின் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேக் தைச்சாலும் சரி தான், ஃப்ரண்ட்டு தைச்சாலும் சரி தான், தைக்கும்போதே அந்த அளவுகள்லாம் வச்சுக்கணும். எந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்காங்களோ அந்த ஜாயிண்ட்டோடு சேர்த்து மார்ஜின் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு ஓவர்லாக் போட்டுக்க போகிறோம். இந்த ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமான விஷயம் இருக்குது, ரொம்பவே முக்கியமான விஷயம். 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு தான் நான் உள்ளே பிடிக்கிறேன் தையல். ஷோல்டரை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான், 1/2 இன்ச்சு பிடிக்காதீங்க. பிடிக்கக்கூடிய அளவு ஒருபோதும் 2 ஷோல்டர்லையும் மாறக்கூடாது, ஒரே அளவாக வரணும். சின்ன தையலாக போட்டிங்கன்னா ஒரு தையல் போதும், அப்படி இல்லாட்டி டபுள் தையலாக போட்டிங்கன்னா 2 தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையலாக போட்டிங்கன்னா 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ஓவர்லாக் போட்டாச்சு. ஓவர்லாக் போட்டது பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுரை வந்து பின் பக்கமாக கரெக்டாக மடித்து விட்டு அந்த ஓரத்தில் தையல் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலேயே சேர்த்து கட்டி விடுறேன். இந்த மாதிரி கட்டி விடும்போது 2 கழுத்தோட நீளமும் அகலமும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா. கழுத்து வந்து முன்ன பின்ன இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். இதே முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லாட்டி தைக்கும்போது வந்து இந்த ஷோல்டர் பகுதி ஒரு பக்கம் தெரிஞ்சும் தெரியாமலும் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதற்காக தான் சொன்னேன். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட கை வந்து தைச்சிக்க போகிறோம். ஸோ கை ஃபினிஷிங்க்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையோட அளவு ரொம்பவே சின்னது தான், அதனால் வந்து லைனிங் ஜாயிண்ட்லாம் எதுவும் வராது, முழுமையான அளவாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். இப்போ கையோட மேல் பக்கம் எப்படி இருக்கோ அதில் வந்து லைனிங்கை வச்சு பிடிமானத்துக்கு உண்டான அளவை மார்ஜின் பண்ணி அப்படியே தைக்கிறேன் நான். எப்பவுமே கை வெட்டும்போதே அதுக்கு பிடிமானத்துக்கு உண்டான அளவு வந்து நம்ம அர்க்காத் போட்டிருப்போம். ஸோ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறேன். கை தைக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கை வந்து முன் பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்பக்கத்தில் முடியும். திரும்ப இன்னொரு கை தைக்கும்போது ப்ளவுஸு கையோட பின்பக்கத்துலேருந்து ஆரம்பித்து முன் பக்கத்தில் வந்து முடிக்கணும். இது வந்து நல்லா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ப்ளவுஸில் கையில் வந்து கவர்த்துட்டு இருக்கும் இல்லையா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில நேரில் வந்து கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா 2 கையும் ஒரே மாதிரி தைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா, ஸோ அதற்காகத்தான் சொன்னேன். இந்த மாதிரி தைச்சிட்டு உள்ள தேவையான அளவு 1/2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் துணி இருந்தால் போதும். அது போக மீதி அளவு பூரா நான் வெட்டி விட்டுக்கிறேன். எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ துணி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து துணியை வந்து க்ரீப் கொடுக்கும்.
தைச்சி முடித்த பிறகு 1/2 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். இது கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அமுக்கு தையல் போடுறேன். அமுக்கு தையல் என்ன தான் போட்டாலும் ஒவ்வொரு கையும் ரெடி பண்ணும்போது என்ன தான் நானே இந்த ப்ளவுஸை வெட்டியிருந்தாலும் கை சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். பாருங்கள், 2 கையும் தைக்கிறேன். 2 கையும் தைக்கும்போது 2மே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கையும் கரெக்டாக அளவாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 கையும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும். என்ன தான் நம்ம மாஸ்டராக இருக்கிறோம், இவ்வளோ நாள் நம்ம இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் எதையுமே சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம செய்யக்கூடிய வேலையை கவனமாக கரெக்டாக ரொம்பவே நேர்த்தியாக செய்யணும். நேர்த்தியாக செஞ்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து எப்போவுமே பின்வாங்க மாட்டேன் நான். அதையே தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கையோட அளவு, சென்ற அளவு, பிடிமானத்துக்கு உண்டான அளவு எல்லாமே மார்ஜின் போட்டுட்டேன். அடுத்து இன்னொரு கையும் ரெடி பண்ணுறேன். இதில் நிறைய பேர் இந்த ஓரத்தையல் போட்டு 2வது 1/2 இன்ச்சில் ஒரு தையல், 1 இன்ச்சில் ஒரு தையல் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட்டு அது ஒவ்வொரு துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த தையலோட அந்த அமைப்பை நம்ம மாற்றிக்கணும். பட் இந்த மெட்டீரியலுக்கு ஓரத்தில் ஒரு தையல் போட்டாலே போதும். அதை விட அதிகமாக போட தேவையில்லை. சில துணிகள் என்ன தான் இருந்தாலும் லைனிங்கோட மெட்ஜ் ஆகாமல், அதாவது படியாமல் இருக்கும், தூக்குன மாதிரிக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி துணிகளில் நம்ம கைக்கு 2 தையல் போட்டுக்கிறது நல்லது. இது நல்லா படிஞ்சு கொடுக்குது, காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறனால இதுக்கு ஒரு தையல் மட்டுமே போதும். இப்போது இந்த கையோட அளவையும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 கையோட அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு கரெக்ஷன் வருது, அது நம்ம ஆரம்பத்திலே வெட்டிடணும். இப்போது இந்த 2 கையும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? தைக்கிறது பெருசு இல்லை, 2 கையும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். செஞ்சால் தான் மாஸ்டர் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லாட்டி எல்லோரும் தைக்கிற மாதிரி நம்மளும் தைச்சிட்டோம்னா அதில் சரியான முறையில் நம்ம கற்றுக்கவும் முடியாது. நம்மளை நம்பி கஸ்டமர் ப்ளவுஸும் கொடுக்கவும் மாட்டாங்க. நம்மளே ப்ளவுஸ் தைச்சி போட்டாலும் நமக்கு அதை சில நேரங்களில் பிடிக்காமல் போயிடும். ஸோ அது மாதிரி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் நல்லது. உங்களோட நன்மைக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ கையோட அளவுகள்லாம் இந்த ப்ளவுஸ் வெட்டும் போதே கரெக்டாக நம்ம செட் பண்ணி வெட்டிடுறோம். என்னோடய கட்டிங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எதையுமே செக் பண்ண தேவையில்ல. கரெக்டாக மிடில் பாகம் கரெக்டாக வரும். ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடியும் போதும் கரெக்டாக முடியும். நிறைய பேர்த்துக்கு கை தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி குடஞ்சி வெட்டிடுறோமே, கை இழுத்துக்காதா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். நம்ம பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கா. ஸோ இதற்குண்டான விளக்கம் என்னென்னா, முன்கை நம்ம கவர்த்திட்ட குடையிறது காரணமே நம்ம உடலோட அமைப்பு அந்த மாதிரி. எப்போவுமே முதுகுலேருந்து பார்க்கும்போது முன் பக்கம் கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு கவர்த்தட்டு குடையாமல் இருந்தால் கண்டிப்பாக பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு தூக்கிட்டுருக்கும். கவர்த்தட்டு அந்த குடஞ்சி எடுத்தால் தான் அது கரெக்டாக அமையும். ஸோ இதற்காகத்தான் கவர்த்தட்டு குடையிறோம். கையிலும் குடையிறோம், ஆம்கோல்லையும் குடையிறோம், ப்ளவுஸ்லேயும் குடையும் போது பார்த்திங்கன்னா 2 அளவுகளும் எக்காரணத்து கொண்டும் மாறுபட வாய்ப்பே இல்லை. பார்த்திங்களா, 2ம் ஒரே அளவாக இருக்குது. ஸோ வெட்டுறதுலேருந்து நம்ம தைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிச்சிங்லேயும் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய தையலோட அமைப்பை மேம்படுத்துமே தவிர எக்காரணத்தை கொண்டும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாலும் அது முழு ப்ளவுஸையுமே ஸ்பாயில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் கிரேட் ஃபினிஷராக வரணும், டெய்லரிங்கில் மாஸ்டராக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை.
ஓகே, இப்போ 2 தையல் வந்து 2 கைக்கும் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு இந்த கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஸோ ஓவர்லாக் போட்டுட்டு சைடு வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு கைக்கும் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக்கே போடாமல் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோலாம் வேணும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓவர்லாக் போடாமலும் தைக்கலாம், பட் மாஸ்டர் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா ஓவர்லாக் கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இடுப்பில் முன்பாகம் பின்பாகம் எல்லாமே வந்து நம்ம மார்ஜின் ஏற்கனவே வந்து பண்ணிட்டோம். இந்த 2 மார்ஜினும் ஒன்றா வச்சு சைடு வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சைடு ஜாயின் பண்ணும்போதே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆம்கோல் பகுதியை நல்லா இழுத்து விட்டுக்கணும். சைடில் எந்த சுருக்கமும் வராமல் கரெக்டாக ஒன்று போல் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி தைக்கும்போதே ஆம்கோல் பகுதி நேராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். முனிக்கை சரியாக இருக்கான்னு சொல்லி எப்போவுமே அதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலே இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸ் அந்த பக்கத்தில் இருக்கும். அதனால் அந்த பக்கம் உள்ள கையோட அளவை நம்ம இதுக்கு வந்து வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையும் வந்து அளவுகள் வந்து மாறும். அதனால் வந்து கொக்கி பீஸ் சைடு தைக்கும்போது கொக்கி பீஸ் அளவும் அந்த கையோட அளவும், முக்கியமாக சொல்லப்போனால் வலது கைக்கு வலது கையோட அளவும் இடது கைக்கு இடது கையோட அளவும் வைக்கணும். ஸ்டிச்சிங்கில் இந்த மாதிரி மாஸ்டர் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானதே. நான் சொல்லக்கூடிய விஷயத்த மறக்காமல் பின்பற்றுங்க, உங்களுக்கு தான் நல்லது. நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதற்காகத்தான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஒரு பக்கம் சைடு ஜாயின் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே சைடில் உள்ள துணி எக்காரணத்தை கொண்டும் கிராஸ் போயிடக்கூடாது. அது நேராக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நேராக இருக்குது. இப்போ 2 மார்ஜினோட அளவும் ஒன்றா வச்சுக்கிறோம். கரெக்டாக கட்டு விட்டுட்டு ஆரம்பிக்கும் போதே ஆம்கோலோட அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நல்லா இழுத்து விட்டுக்கணும். மடிச்சிருந்ததுன்னா அதை இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு நம்ம தான் அதை வந்து சரியாக இல்லாட்டாலும் சரி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து இப்போ வந்து வி சைடு, வி பக்கம் உள்ள கை நான் ஏற்கனவே சொன்னது போல் வலது கைக்கு வலது கையோட அளவு, இடது கைக்கு இடது கையோட அளவு. இதை வந்து பேசிக்காகவே வந்து யார் ப்ளவுஸ் தைச்சாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா வலது கை ஒரு அளவு இடது கை ஒரு அளவு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும், தெரியாது. அவங்களுக்கும் வந்து சொல்ல தெரியாது. தைச்சி முடிச்சப்பறம் அப்புறம் வந்து கை லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படி சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து முதல்லையே சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகேங்க, எப்போவுமே சைடில் வந்து 3 அல்லது 4 ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருக்கேன். 3 ஸ்டிச்சுங்கிறதே போதுமானது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஓவர்லாக் நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக ப்ளவுஸ் தைக்கிறதுல நீங்கள் வந்து மாஸ்டர் கிளாஸ் ஃபினிஷராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விஐபி கஸ்டமருக்கெலாம் உங்களை வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யணும், கண்டிப்பாக பின்பற்றணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? பேக் கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து எல்லாமே அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். Thanks for watching this video and try to continue what I try to say from this video. Wish you all success, wish you all the best. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா?
இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, புதுசா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும், உங்களுக்கும் இந்த மாதிரி டெய்லரிங் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சும்மா டைப் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிச்சயமா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுவேன். தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்துருங்க. ஓகேங்களா? நிச்சயமா வீடியோ வரும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.